கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் 1,50,000 பறிமுதல் செய்தனர். ஸ்ரீமுஷ்ணம் விருத்தாச்சலம் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் வெள்ளாளர் தெருவை சேர்ந்த செல்வராஜ் உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற 1,50,000 பறிமுதல் செய்து காட்டுமன்னார்கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 11 கிலோ 413 கிராம் எடையுள்ள தங்க வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் சத்தி ரெட்டியாப்பட்டி விளக்கு அருகே கொரியர் வாகனத்தை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது மதுரையிலிருந்து நாகர்கோவிலுக்கு கொண்டு சென்ற 7 கிலோ தங்க நகைகள் மற்றும் 4 கிலோ 400 கிராம் வெள்ளி பொருட்களுக்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அதனை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் 17, 18, 19 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு டாஸ்மாக் நிர்வாகம் அனைத்து மண்டல மேலாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதேபோன்று வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் 4ஆம் தேதியும் டாஸ்மாக் கடைகளை மூட டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதுபான கடைகள் மூடப்படுகின்றன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட சுமார் 2,26,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இடுவம்பாளையம் பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட 1,50,000 ரூபாயையும் டாடா ஏஸ் வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட 76,500 ரூபாய் ரொக்கத்தையும் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 2,26,500 ரூபாய் ரொக்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சோதனையில் ஈடுபட்ட ரயில்வே போலீசார் ஹைதராபாத்தில் இருந்து ரயில் மூலம் உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 40 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணமானது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள இடங்கன சாலை பேருந்து நிலையம் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி தனியார் ஏடிஎம்மிற்கு எடுத்துச் சென்ற 26,60,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வல்லம் சோதனை சாவடியில் உரிய ஆவணங்களின்றி காரில் எடுத்து செல்லப்பட்ட 74,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. நிலை கண்காணிப்பு குழுவினர் கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்ததில் 74,50,000 ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காரில் இருந்த ஜோதிகுமார் மற்றும் அவரது மகன் பாலகுமாரின் தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்த நிலையில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு சார் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் மூலக்கடை பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட பறக்கும் படையினர் உரிய ஆவணங்களின்றி 4 சக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட 1,54,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணமானது தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கோவை மாவட்டம் பேரூர் அருகே சோதனைக்கு ஒத்துழைக்காமல் சென்ற ஏடிஎம் இயந்திரத்திற்கு பணம் நிரப்பும் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் துரத்தி பிடித்தனர். தெலுங்குபாளையம் வழியே சென்ற ஏடிஎம் இயந்திரத்திற்கு பணம் நிரப்பும் வாகனத்தை அதிகாரிகள் நிறுத்த முயன்றபோது நிற்காமல் வேகமாக சென்றுள்ளது. இதையடுத்து பேரூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே வாகனத்தை மடக்கி பிடித்து விசாரித்ததில் உரிய ஆவணங்களுடன் ஏடிஎம் இயந்திரங்களுக்கு நிரப்புவதற்காக ரூபாய் 3.5 கோடி பணம் எடுத்து சென்றதும் வாகனத்தின் ஓட்டுநர் வேறு ஏதோ வாகனத்தை அதிகாரிகள் நிறுத்த முற்படுவதாக நினைத்து நிற்காமல் சென்றதும் தெரிய வந்தது.